காவேரி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? ஐய்யய்யோ! இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாச்சே! கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்ன என்ன சொல்ல வரேன்னு அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் வந்து ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமா இது கல்யாணத்துக்கு ரெடின்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம நிவின் வந்து பேசியிருக்காரு. நிவின் பேசினோனே எல்லாருமே ஓகே நான் வந்து கல்யாணத்துக்கு ரெடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குஷி ஆயிட்டாங்க. நம்ம காவேரி வந்து லாஸ்ட்டா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த மாப்பிள ஒருத்தர் வந்து பார்த்தாரு இல்லைங்களா, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கிறியா? யாரும்மா நீ? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம விஜய் வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கிறார். அவர் வந்து உன்னை வந்து இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி வந்து பண்ணுறதெல்லாம் வந்து நியாயமா? நீயே சொல்லு. ஆனால் விஜய்க்கு வந்து ஏன் இப்படி பாவம் காவேரிக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு தெரில. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காவேரி லவ் பண்ணிட்டு இருக்காரு. காவேரிக்கு வந்து ஒரு சில நேரத்தில் விஜய் பிடிக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் கடைசியாக அந்த ரவுண்டில் சுற்றி வந்து லாஸ்ட்டாக ஒரு புள்ளியில் நிற்கிறாங்க. அது என்னன்னா அவருக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பள வீடியோலாம் பார்த்துருக்குறாங்க. அப்பளத்துல வந்துட்டு வந்து இது வந்து அவர் வந்து நடிச்சு அந்த விஷயம்லாம் வந்து ஞாபகம் வருது. ஆனா பார்த்தீங்கன்னா, கடைசியில கல்யாணம் ஆனது வந்து ஞாபகமே வரமாட்டேங்குது. எப்பதான் ஞாபகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஞாபகம் வரணும். நம்ம குட்டி காவேரி வந்து காவேரிட்ட வந்து பேச போறாங்க. அந்த விஷயத்த பத்தி நம்ம பேசுவோம். என்னன்னா, இப்ப குட்டி காவேரி வந்து நம்ம காவேரிகிட்ட அவங்க அம்மாட்ட வந்து பேச போறாங்க. நீயும் வந்து எங்க அம்மா வந்துரு. ஆல்ரெடி அவங்க அம்மா தான். இருந்தாலும் வந்துட்டு நீயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க நம்ம காவேரி என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி ஓகே சின்ன பொண்ணு கேட்குறான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நம்ம காவேரி வந்து பண்ணிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சு விஜய் கிட்ட போய் பேசி விஜயவே வந்து பிடிக்கல. எனக்கு வந்து காவேரி வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ல வைக்க போகிறாங்க. இதுதான் பெரிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக வந்து நடக்க போகுது. பார்க்கலாம் என்னன்னா இது வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கல்யாணம் நடக்குமா இல்லையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு இது. சரி எப்போ வந்து கொஞ்சம் ஹைப்பில் கொண்டு போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தே பார்க்கலாம். பாய்.